சீதாராமன் சீரியல் ஜூலை 18 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாதான் மகாலட்சுமிக்கும் அர்ச்சனாக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி ஆகும். வெயிட் பண்ண வேணாம், உடனே தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சீதா சொல்ல, உள்ள வச்சா பத்தாது, இப்பதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சத்யா சொல்ல, அடிப்பட்ட விஷப்பாம்பு மாதிரி மகா படையெடுத்து ஆடுவா அப்படின்னு துரை சொல்ல, அதையும் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு துரை சொல்ல, சமாளிக்க கூடாது, அடுத்தடுத்து அடிக்கணும். அடுத்த ஆப்ரேஷன் சத்யாக்கும் மீராக்காக்கும் கல்யாணம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. உடனே ஃபேஸ் எல்லாம் மாறுது சத்யாக்கு. சத்யா என்னாச்சு அப்படின்னு சீதா கேட்க, நான் மீரா கழுத்துல தாலி கட்டும் போது அந்த மகாலட்சுமி பார்க்கணும், மகாலட்சுமி கண்ணு முன்னாடி நான் தாலி கட்டணும், அப்படி ஒரு கல்யாணத்தை உன்னால் நடத்தி வைக்க முடியுமா அப்படின்னு சத்யா கேட்க, என்ன சத்யா இப்படி கேட்டுட்டீங்க, ஜெயிலுக்குள்ள இருந்தே இவ்வளோ பண்ண முடிஞ்ச என்னால கல்யாணத்தை பண்ண முடியாதா என்ன? நீங்க தாலி கட்டும் போது மட்டும் இல்ல, நீங்க நிச்சயம் பண்ணும் போதும் மகாலட்சுமி முன்னாடி இருப்பாங்க. வேற வழி இல்லாம மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இஷ்டமே இல்லாம மகாலட்சுமி வாயை பொத்திக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு, இது சத்தியம், கொலச முத்தாரம்மன் மேல சத்தியம், என்ன நீங்க நம்பலாம். என்ன அப்படி பாக்குறீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கும் மீராக்காக்கும் கல்யாணம் நடக்கும், இந்த சீதா நடத்தி காட்டுவா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி மகாலட்சுமி முன்னாடி கல்யாணம் நடந்தா நான் தாலி கட்ட தயார் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன நடந்தா நடத்துறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த பொக்கிஷத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம்ல அப்படின்னு துரை கேட்க, டோன்ட் வரி அங்கிள், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, வேற ஏற்பாடா, எப்படி சீதா, எப்படி உன்னால் முடியும் அப்படின்னு கோரஸா சத்யாவும் துரையும் கேட்க, இப்படி நடக்கும் தான் அப்பாவை ஊருக்கு போவேன்னா சென்னையிலேயே இருங்கன்னு சொல்லிட்டேன், ஆதாரத்தை அப்பா கிட்ட கொடுங்க, இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் ராஜசேகர் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல, அடுத்துங்கிறாங்க துரை, கைது தான் அப்படின்னு சீதா சொல்ல, போதை கடத்தலில் ஈடுபட்ட மகாலட்சுமி கம்பெனி சேர்மன் சேது அவருடைய தம்பி சுபாஷ் போதைப் பொருள் கடத்தலால் கைது செய்யப்பட்டார்கள், எப்படி நியூஸ் அப்படின்னு சத்யா கேட்க, சீதா கையாலேயே சூப்பருங்கிறாங்க, மகாலட்சுமி யோசிக்கவே முடியாத அளவுக்கு அட்டாக் நடக்கும், அவங்க அப்படியே ஆடி போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க சீதா. இன்னொரு பக்கம் துரையும் சத்யாவும் ராஜசேகரனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு ராஜசேகர் கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இவங்க சொல்ல, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் மேல போன் போட்டு என்னை கொல்றாங்க, இங்க என்னடானா சீதா முக்கியமான விஷயம்னு என்ன போக வேண்டாங்கிறா, நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை சொல்லதான் இப்ப நாங்க உங்களை பார்க்க வந்தோம், நான் ஒரு வீடியோ காட்டுற பாருங்க அப்படின்னு சத்யா வீடியோ காட்ட, அந்த வீடியோவை பார்த்ததுமே ராஜசேகர் பயங்கரமா டென்ஷன் ஆகி, திருட்டு பயலுக என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க, இவங்களை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறேன், இவங்களை உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு கோவமா பேச, சார் கோவம் வரதான் செய்யும், ஆனா இப்ப கோவப்பட்டா சரியா இருக்காது அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. கோவப்படாம அப்புறம் இந்த திருட்டு பையனை கொஞ்சமா என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, இவன்லாம் பிசினஸ்ல பெரிய மனுஷனா, சொசைட்டில பெரிய மனுஷனா, மகாலட்சுமி கம்பெனி, மகாலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ், சி இப்படி ஒரு ஆள் வீட்டுக்கு என் பொண்ணை கொடுத்தீங்க பாத்தீங்களா, என்ன சிறப்பாக அடிக்கணும், எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு துரை சட்டை பிடிக்க, நீ பாட்டுக்கு பேசாம இருந்திருந்தா ராமுக்கும் சீதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா எல்லாமே அன்னைக்கே முடிச்சிருக்கும், என்ன சமாதானப்படுத்தி ராமுக்கும் சீதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சல, இப்படி ஒரு கேடு கட்ட குடும்பம் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா, எல்லாரையும் வெட்டி பழி போடுற அப்படின்னு ராஜசேகர் துரையை திட்டிட்டு இருக்க. சார் கோவப்படாதீங்க, உங்க ஆத்திரத்துல எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க, முதல்ல சீதாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. எல்லாம் இவன் தான் பண்ணான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சீதா ஜெயிலுக்கு போனா, அறிவு கெட்டவ அப்படின்னு திட்டிட்டு இருக்க. சீதா மேல எந்த தப்பும் இல்ல, சூர்யா தப்பானவன் மது நினைச்சிட்டு இருக்கா, முதல்ல அவ என்னத்தை மாத்தணும், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் சீதா ஜெயிலுக்கு போனா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ கிடைச்சது அப்படின்னு சத்யா சொல்ல, இனி நீங்க விட்டாலும் அவங்கள நான் விட மாட்டேன், இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, இந்த வீடியோவை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ நீங்க அங்க கொண்டு போய் சேருங்க, அதுக்காக தான் சீதா உங்களை இங்க இருக்க சொன்னாங்க, முதல்ல சீதா தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு சீதாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. அந்த 2 அக்யூஸ்டையும் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு துரை சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாதானே, அவங்க உன் தங்கச்சின் மறைச்சிட்டியோ அப்படின்னு சொல்ல, மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் 4 பேருக்கும் தான் வளவிச்சோம், எப்படியோ அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் மாட்டினாங்க அப்படின்னு துரை சொல்ல, சரி இதை வச்சு முதல்ல சீதாவை ரிலீஸ் பண்ற வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா துரை 2 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க ராஜசேகரன். இன்னொரு பக்கம் சீதாவை அந்த 2 ரவுடி லேடிஸும் கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டுறாங்க, எங்களை பத்தி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒரு வேளை சொன்ன நான் உன்னை போட்டுருவேன், ஒரு வேளை சொல்லாம இருந்தீங்கன்னா நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ம இனிமேல் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னிலிருந்து 3 ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க சீதா. மகாலட்சுமி ஃபேமிலி மொத்தமா அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல துரை வராங்க. அவரு பேண்ட் பாக்கெட்ல கைவிட்டு என்னமோ எடுக்க, உடனே அது என்னதுன்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் இதையும் சொல்லி சமாளிக்கிறாரு. என்ன கிளம்பிருச்சா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, துரை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல சிரிப்பு சவுண்டு கேட்டு ராம் வந்துடுறாங்க. என்ன பயங்கரமா எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராம் வந்து கேட்க, ஏன் சிரிக்க கூடாதா, சிரிக்க கூடாதுன்னு சீதா சொன்னாலா அப்படின்னு மகா கேட்க, டேய் என்னடா ஆச்சு, சீதா ரிலீஸ் ஆயிடுவான்னு சொன்னா இன்னும் வரல அப்படின்னு சேது கேட்க, வழி தெரியாம குலசேகரம் பண்ண போயிருப்பாளோ அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அண்ணன் விடிஞ்சது போய் சீதாவை வரேன்னு சொன்ன ஆளையவே காணோம் அப்படின்னு கேட்டு வாயேன் அப்படின்னு ராம் தங்கச்சி சொல்ல, ஜெயிலையும் ஒரு காதல் ஜெயிக்குமா இந்த காதல்
அப்படின்னு இன்னொரு தங்கச்சி கேட்க சூப்பர் கவிதை இது அப்படிங்கிறாங்க அஞ்சலி. ஏய் கிண்டல் பண்ணாதீங்க, ராம் ஃபீல் ஆகுறான் பாருங்கிறாங்க மகா. சீதாவை ஏதாவது சொன்னா போதும் ராம் மூஞ்சியை தூக்கி வச்சுப்பான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஸ்டோன் ஆனாலும் வைஃப், கிராஸ் ஆனாலும் மனைவி அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அஞ்சலி டோன்ட் இரிட்டேட் மீ அப்படின்னு ராம் சொல்ல, அஞ்சலி ஒன்று தப்பா சொல்லியே, நீ தானே சீதா ரிலீஸ் ஆயிடுவா, யாரோ மாட்ட போறாங்கன்னு அதான் அஞ்சலி கேட்குறா அப்படின்னு செய்து சொல்ல, ராம் நான் தான் சொன்னல சீதாக்கு அங்கே இருக்க முடியல ராம், அங்கே சூழ்நிலை அப்படி ராம், நீ சீதாவை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் ட்ரக்ஸ் அங்கே வைக்கல, வேற யாரோ தான் வச்சிருக்கான்னு பொய் சொல்லியிருக்காங்க, உன் கவனத்தை திசை திருப்ப பாக்குறா அப்படின்னு மகா சொல்ல, இல்ல சித்தி சீதா பொய் சொல்லல, சீதா சொல்றது உண்மைதான் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, முட்டாள் சீதா சொன்னது தானே பொய் அப்படிங்கிறாங்க சேது. நீயும் சுபாசு கூட அந்த ட்ரக்ஸ் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு துரை சொல்ல, எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அண்ணன் சும்மா காமெடியா பேசிட்டு இருக்காத, ராம் சீரியஸா எடுத்துக்க போறான் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா முதல்ல இவரை அனுப்பு, இவரை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ராம் நீ போடா, இந்த கிறுக்க ஏதாவது வளரிட்டு இருப்பான், நீ சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சேது சொல்ல, அப்பா சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, கல்யாணம் பண்ணாம போனா சித்திக்கு அவமானம் ஆயிடும்னு மாமா சொன்னாரு, சித்திக்கு அவமானமானா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், நம்ம குடும்பத்துக்காக தான் சீதா கழுத்துல தாலி கட்டினேன், இதுல சீதாக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் தாலி கட்டினப்ப கூட சீதா அழுதுட்டே தான் இருந்தா, அவளை வாசல்ல நிக்க வச்சப்போ சீதாக்கு நான் ஹஸ்பண்டா நடந்துக்கல, இப்படி எல்லாம் நடந்தது தெரிஞ்சும் சீதாவை நீங்க எல்லாம் தண்டிச்சிங்க, அப்பவும் நான் ஹஸ்பண்டா நடந்துக்கல, ஆனா என்னதான் நடந்தாலும் என்னதான் நீங்களாம் கிண்டல் பண்ணாலும் என்னதான் அவமானப்படுத்தினாலும் சீதா எனக்கு மனைவியா தான் இருந்தா, என்னை விட்டு போகவே இல்லை, என்னை பத்தியும் என் ஆசைகளை பத்தியும் கவலைப்பட்ட ஒரே ஜீவன் சீதா மட்டும்தான், நான் என்னவாக நினைக்கிறேன், எதுக்காக ஏங்குறேன், என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தவ சீதா மட்டும்தான், நீங்களா சீதாவை நம்ப வேண்டாம், மதிக்க வேண்டாம், நேசிக்க வேண்டாம், எனக்காக நீங்களாம் அவளை தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராம் உள்ள போயிடறாங்க. உடனே துரை கிளாப் பண்றாங்க. என்ன இங்கன்னு தெருக்குத்தா நடக்குது, எதுக்கு கை தட்டுற அப்படின்னு மகா கேட்க, இல்ல சீதா ரிலீஸ் ஆயிருப்பான்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, என் காதுக்கு கேக்குது, அப்போ சீதா விடுதலையானா யாரோ உள்ள போக போறாங்கன்னு தானே அர்த்தம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரையும் உள்ள போயிடறாங்க. இன்னொரு பக்கம் சத்யா மீராக்கு கால் பண்ணி, நமக்கு உங்க அண்ணங்க முன்னாடி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, நிஜமாவா பொய் சொல்லாதீங்கிறாங்க மீரா. இல்ல நிஜமாதான் அப்படிங்கிறாங்க சத்யா. உடனே மீரா அளவும் இந்த அழுமூச்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே என் வைஃபா என்கிட்ட வா அப்படின்னு சத்யா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட போகணும் அப்படிங்கிறாங்க மீரா. ஓகேன்னு சொல்லிடுறாங்க சத்யாவும். ராம் மது ரெண்டு பேருமே சீதாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க செல்லமா. சீதாவை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு மது கேட்க, ஆமாங்கிறாங்க ராம். எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு புரியல ராம், சீதா குற்றவாளி இல்லைன்னு சூர்யா குற்றவாளி இல்லைன்னு சீதா தான் சொன்னான், ஆனால் அதே சீதா நான் தான் ட்ரக்ஸ் வச்சேன்னு எதுக்கு போலீஸில் சரண்டரானா, காரணம் கேட்டால் உண்மையாக தப்பு பண்ணுவாங்களா நான் விட மாட்டேன்றா, யாரோ தப்பு பண்ணால் சீதா ஏன் தண்டனை ஏற்றுக்கணும்னு மது கேட்க, நீங்கள் சீதாவோட அக்கா, என்னை விட சீதாவை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்கள் சீதாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு புரியல அப்படின்னு மது சொல்ல, இல்லை உங்களால் சீதாவை புரிஞ்சுக்க முடியல, சீதா எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், சீதா சரண்டர் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சூர்யா நிரபராதி, அவரும் நீங்களும் பிரியக்கூடாது அதான் காரணம் அப்படின்னு ராம் சொல்ல, சீதா மேல இருக்கிற அன்புல பேசுறீங்கிறாங்க மது. சீதா மேல இருக்கிற அன்பு மட்டும் இல்ல நம்பிக்கையிலையும் பேசுறேன் அப்படின்னு ராம் சொல்ல, சோ சீதாவை நீங்க நம்புறீங்க அப்படின்னு மது சொல்ல, சீதா கிட்ட பொய் இல்ல, நீங்க சூசைட் பண்ணிக்க ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தப்போ சீதா துடிச்சது என் கண்ணு முன்னாடியே நிக்குது, சீதாவோட அந்த துடிப்பு கண்ணீர் வேதனை பதட்டம் அது எதுவுமே பொய் இல்லைங்க, சிம்பதிக்காக அதை செய்யலங்க, சீதாக்கு அது அவசியமும் இல்ல, உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, நான் மாடியில் நின்னப்போ அதே மாதிரிதான் சீதா துடிச்சா அழுதா, ஆனா என் சித்தப்பா சித்தி சிஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, சீதாவை நான் நம்புறேங்க, அதுக்கு காரணம் சொல்ல தெரியல, நம்பிக்கை இல்லைன்னதான் காரணம் அவசியம், காதலுக்கும் அன்புக்கும் காரணம் தேவையில்லை, சீதா என் வைஃப் அது ஒண்ணு போதும் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. டைம் போயிட்டே இருக்கு, என்ன ஆச்சு சீதாவை இன்னும் காணோன்னு மது கேட்க, வருவா இருங்கிறாங்க ராம். ஆனா சீதா என்னடானா மகாலட்சுமி வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. கேட்டை ஓபன் பண்ணது வாட்ச்மேனுக்கு, ஆமா நீங்க வந்துட்டீங்களாமா, நீங்க இந்த வீட்டை விட்டு போனதும் தெய்வமே கோயிலை விட்டு போன மாதிரி இருந்ததுமா, உங்களை நினைச்சு ராம் தம்பி ரொம்ப அழுதாருமா, பார்க்கவே பாவமா இருந்ததுமா அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, நான் தான் வந்துட்டேல இனிமேல் அழமாட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, இனிமேல் போக மாட்டேங்கல்லம்மா அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, எங்கேயும் போக மாட்டேன்னு சிலர் அனுப்ப வேண்டியது இருக்கு, அவங்கள கூடி சீக்கிரம் அனுப்புறேன் அப்படின்னு சீதா சொல்ல, எங்கம்மா அனுப்ப போறீங்க வெளிநாட்டிக்கான்னு வாட்ச்மேன் கேட்க, அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு தான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா அனுப்புங்கிறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்க, ஒன்றும் புரியல, ஆனா நீங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்ததுமா, அம்மா இந்த சிரிப்பை பார்த்து பல நாள் ஆச்சுமா, அண்ணன் நீங்க வேகமா ஓடி போய் இந்த சீதா வந்துட்டான்னு சொல்லுங்க, மொத்தமா பேய் பிசாசு எல்லாம் சேர்ந்து அடிச்ச மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல, அம்மா அப்படியாம்மா கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா, இப்ப பாருங்கம்மா இப்படி சொல்றேன்ட்டுன்னு உள்ள போறாங்க வாட்ச்மேன் வீட்டுக்குள்ள போய் மகா கிட்டயும் அர்ச்சனா கிட்டயும், மேடம் ஒரு நல்ல செய்தி கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, ஏன் கேட்டாதான் நீ சொல்லுவியான்னு மகா கேட்க, இல்ல மேடம் கேட்காம சொன்னாலும் கோவப்படுவீங்க அதான்னு வாட்ச்மேன் சொல்ல,
என்ன நீ வேலையை விட்டு போக போறியான்னு அர்ச்சனா கேட்க, மேடம் நீங்களே துரத்தினாலும் நான் இந்த வேலையை விட்டு போக மாட்டேன் மேடம், நான் சொல்ல வந்தது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க மகா. இந்த வீட்டோட ஒரே வாரிசு ராம் தம்பதியோட மனைவி, இந்த குடும்பத்தோட மருமகள், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரனோட பொண்ணு அன்புக்கரசி, தேவதை, சீதாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகுறாங்க. அர்ச்சனாவும் மகாவும். இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.